ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக செய்கிற மாதிரி 3 வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். காலையில் எந்திரிச்சு கடகடன்னு வேலையை முடிக்கணும்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த டேஸ்டி அண்ட் சிம்பிளான மசாலா கார்லிக் எக் ரைஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 கப் அளவுக்கு ரைஸை நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பொலபலன்னு இந்த மாதிரி சாப்பாடை உதிரி உதிரியா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்ச உடனேயே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 12 பல்லு பூண்டை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ரைஸுக்கும் சேர்த்து நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா கூட நீங்க சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடணுங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயத்தெல்லாம் பேன்ல ஒரு சைடா ஒதுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு 4 முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 3 ல இருந்து 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். உங்க அளவுக்கு பொறுத்து நீங்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. குருமிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மெதுவா அப்படியே கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. முட்டை நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உடைச்சு விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி மெதுவா உடைச்சு விடும் போது முட்டை ரொம்ப பொடி பொடியா போகாம கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப முட்டை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியோடவே ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதோடவே நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா உதிரி உதிரியா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் கிடைக்குங்க. இப்ப வடிச்சு வச்ச சாதத்தையும் ஃபுல்லா சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட மசாலா கார்லிக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியா மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மசாலா கார்லிக் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் மட்டும் அடிச்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல கடகடன் நீங்க செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. தொட்டுக்கிறக்கெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைங்களும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பா இதே போல மசாலா கார்லிக் எக் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சட்டுன்னு புதினா புலாவை ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த ஈஸியான புதினா புலாவை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. புதினா புலாவ் செய்யறதுக்காக நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். நம்ம மற்ற மசாலெல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறி வந்துடும். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நம்ம நார்மலா வீட்டில் செய்யற சாப்பாட்டு அரிசியிலேயே கூட செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ அரிசியை ஊற வச்சுட்டேன். மிக்சர் ஜார்ல 2 கை அளவுக்கு புதினா தலையை சேர்த்துக்கலாம். இதோடவே 1 கை அளவுக்கு மல்லித்தலையை சேர்த்துக்கிறேன். 1 கட்டி பூண்டை உரிச்சு சேர்த்துக்கலாங்க. ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்தோம்னா சரியா இருக்கும். இதோடவே 2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இதோடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம புதினா புலாவ் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன். இதோடவே
ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்குவோம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. நம்ம எடுத்துருக்கிறது 400 கிராம் அளவுக்கு அரிசி. அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி அளவுகள் சொல்லியிருக்கேன். உங்களோட தேவைக்கான அளவுக்கு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. புதினா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசம்லாம் போயிடட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே ஒரு கேரட்டை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டாணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். முளைக்கட்டின பட்டாணி எங்கிட்ட இருந்ததுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறனால ஒரு கப்புக்கு 1.5 கப் போல் 3 கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசி 1 கப்பும் 2 கப் தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோடவே ஒரு அரை லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. லெமனையும் நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம இந்த புதினா புலாவில் தக்காளி சேர்க்கல, அதனால் புளிப்புக்காக லெமன் வந்து சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டேன். குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக புதினா புலாவ் வீடே மணக்கிற மாதிரி கம கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அரிசி ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். குக்கரில் நல்லா சூப்பரான இந்த புதினா புலாவை நீங்களும் 1 பாட் ரெசிபியாக இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதே போல் புதினா புலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். கோவக்காய் சாதத்தை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுட்டு இதோடவே சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த கடலைப்பருப்பு உளுந்து மல்லி விதையெல்லாம் நல்லா வந்து வாசம் வர மாதிரி வறுத்து விட்டுட்டு இதோடவே காரத்துக்காக 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டேன். நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டேன். தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதோடவே சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாங்க. புளியையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் போல் புளி சேர்த்து வறுத்துட்டு அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் நைஸ் ஆக்காம இந்த மாதிரி லைட்டாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனேயே இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 200 கிராம் அளவுக்கு கோவக்காவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதோடவே காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க. காய் வேகிறக்காக ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம். காய் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன்.
காய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டா இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இன்னுமே நம்மளுக்கு காய் நல்லா வெந்து வரணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம். காய் நல்லா ஃபுல்லாவே நம்மளுக்கு வெந்துடணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல வச்சிருந்தேன். காய் நல்லா வந்து வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அவ்வளோதான், காய் நல்லா வதங்கிடுச்சு. காய் முழுசா நல்லா வதங்கி இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கடைசியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது காரம் அதிகமா இருக்காது, நல்லா கலர் கொடுக்கும். மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இதோடவே நம்ம சாதத்தை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சாப்பாடு வச்சு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாப்பாடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு லைட்டா கம்மியா இருக்கிறனால நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கோவக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. காயே பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு கோவக்காய் சாதம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்டியான கோவக்காய் சாதத்தை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.